ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ஆத்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th வந்து சாப்டர் 6ல் இருக்க எக்ஸாம்பிள் 6.21 பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா, 2 ships ஆர் சைலிங் இன் த ஷீ ஆன் ஈத்தர் சைட்ஸ். ரெண்டு பக்கம் ரெண்டு கப்பல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கப்பல்னா இது ஒரு கப்பல், ஓகேவா. அடுத்து சைட்ஸ் ஆஃப் ஏ லைட் ஹவுஸ், அதுக்கு நடுவில் வந்து லைட் ஹவுஸ் இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ் ஆஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் த ships ஆர் 30 டிகிரி அண்ட் 45 டிகிரி ரெஸ்பெக்ட்லி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லைட் ஹவுஸ்லேருந்து இப்போ லைட் ஹவுஸில் நான் மேலே நின்றுக்கிட்டு இங்கே ஒரு கப்பலுக்கு நான் இன்னொரு லைட் காட்டுறேன், அடுத்து அதே ஈக்குவலுக்கு இன்னொரு கப்பலுக்கு லைட் காட்டுறேன், ஓகேவா. லைட் ஹவுஸ்னால் மேலே அந்த லைட் வந்து சுற்றும் பார்த்தீங்களா, அதான் லைட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் இருக்குது, ஓகேவா. ஃபஸ்ட்டு கப்பலுக்கு என்ன டிகிரியில் காட்டுறேன்னா 30 டிகிரியில் காட்டுறேன், அதே இன்னொரு கப்பலுக்கு என்னென்னா 45 டிகிரியில் அந்த லைட் காட்டுறேன், ஓகேவா. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த லைட் ஹவுஸ் இஸ் 200 மீட்டர், அந்த லைட் ஹவுஸோட ஹைட் வந்து 200 மீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஓகேவா. ஐ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ். இப்போ லைட் ஹவுஸ் நடுவில் இருக்குது, ரெண்டு கப்பல், ஒரு கப்பல் இந்தாண்ட இன்னொரு கப்பல் ஆப்போசிட் சைடில் இருக்குதா. இதுக்கு டிகிரியும் கொடுத்துட்டாங்க, லைட் ஹவுஸோட ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு கப்பலுக்கும் செகண்ட் கப்பலுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஓகேவா. இந்த ரெண்டு கப்பலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஓகேவா. அப்போது வந்து நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லிடுறேன். ரெண்டு முக்கோணம் தெரியுதா, அப்போது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோன்னா ரெண்டு முக்கோணம் ஆயிரும். அப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏசி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஏடி கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். மொத்தத்தில் இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏசி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஏடி கண்டுபிடிக்கணும். இதை வச்சு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோன்னா இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா. இப்போ வந்து நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிடுறேன், ஓகேவா. லேட் ஏபி பி த, இதெல்லாம் போடணும், அப்போ தான் மார்க் வரும், ஓகேவா. இதெல்லாம் எழுதணும், விலாவரியாக எழுதினா தான் உங்களுக்கும் புரியும், திருத்துறவங்களுக்கும் புரியும், ஓகேவா. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு 1 month 2 monthக்கு அப்புறம் எடுத்தாலும் உங்களுக்கு புரியும், ஓகேவா. லெட் ஏபி பி த லைட் ஹவுஸ், லெட் சி அண்ட் டி பி த பொசிஷன். Positions of the two ships. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு அதெல்லாம் எழுதிடலாம். ஏபி நம்மளுக்கு தெரியும், லைட் ஹவுஸோட ஹைட் என்ன 200 மீட்டர். அதுக்கப்புறம் வந்து முக்கோணம் பிசிஏன்னு எழுதலாம், ஏசிபின்னு எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். நான் எனக்கு புரியும், பிசிஏ எழுதுறேன். பிசிஏ வந்து 30 டிகிரி. அடுத்து பிடிஏ, ஓகேவா. பிடிஏ 45 டிகிரி, ஓகேவா. புக்கில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, புக்கில் வந்து ஏசிபின்னு எழுதியிருக்காங்க, இது வந்து ஏசிஏடிபின்னு எழுதியிருக்காங்க, ஓகேவா. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் 30 டிகிரி பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதில் கோணம்க்கு ஆப்போசிட் இருக்கிறது என்ன, ஆப்போசிட் சைடு, ஓகேவா. அடுத்து இது செங்கோணம், ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன, ஹைப்போதெனசிஸ். இது அர்ஜென்ட். நம்மளுக்கு என்ன தேவை, அர்ஜென்ட் தான் தேவை. அப்போது ஈக்குவல் ஆப்போசிட் பை அர்ஜென்ட், ஓகேவா. அப்போ இதுக்கு என்ன போடணும்னு சொல்லியிருக்கிறேன், டேன் போடணும், ஓகேவா. டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு, ஓகேவா. டேன் தீட்டாவோட மதிப்பு என்ன 30 டிகிரி, ஓகேவா. மேலே வந்து இந்த ரைட் ஆங்கிள்னு எழுதிக்கோங்க. டேன் 30 டிகிரி. ஆப்போசிட் சைடு என்ன, ஆப்போசிட் சைடு வந்து 200 மீட்ரு. அர்ஜென்ட் தெரியாது, அதனால் ஏசின்னு எழுதிக்கோங்க, ஓகேவா. ஏன்னா ஆப்போசிட்ஸ் நம்மளுக்கு தெரியாது, ஓகேவா. டேன் 30 டிகிரியோட மதிப்பு என்ன, 1/√3, 200 மீட்டர் அப்படி இருக்கட்டும், ஏசி, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஏசி இந்தாண்டி இருக்கட்டும். 200 மீட்டர் இந்தாண்ட கொண்டு போயிட்டுனா என்ன ஆகும், வகுத்தில் இருக்கிற இந்தாண்ட போனால் பெருக்கல் ஆயிரும், ஓகேவா. இப்போது 200√3 ஏசி, ஓகேவா. இது அப்படியே ஆப்போசிட் சைடு நம்ம எழுதிக்கலாம். ஏசி 200
√3. ஓகேவா? ஏசி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இதுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது ரைட் ஆங்கிள்டு tan தான். இதுக்கும் tan தான் வரும். ஏன்னா சேம் அதே தானே, ஆப்போசிட் சைட். அதே மாதிரி தான் இதுவும் அர்ஜென்ட் தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இந்த முக்கோணத்துக்கும். அப்போ அதே தான் வரும். tan theta equal to opposite by adjacent. ஆப்போசிட் என்ன, அதே 200 தான் இருக்கும். அர்ஜென்ட் என்ன, ஏடின்னு வைப்போம். ஓகேவா? tan 45 டிகிரி 200 ஏடி. tan 45 டிகிரியோட மதிப்பு என்ன, 1. 200 by ஏடி. ஓகேவா? இப்போ ஏடி இந்தாண்டே இருக்கட்டும். 200 இந்தாண்ட ஒன்று என்ன ஆகும், 1 × 200 வந்துருமா? ஏன்னா வகத்தில் இருக்கிறது என்ன பண்ணால் பெருக்கலாயிரும். ஓகேவா? அப்போ ஏடி என்ன, 200. ஓகேவா? இது ரெண்டாவது. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தேன், இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும்னு சொன்னேன். சிடி கண்டுபிடிக்கணும்னா ஏசி தெரியணும், அதுக்கப்புறம் ஏடி தெரியணும். இப்போ இந்தாண்ட வந்து ஃப்ரம் 1 and 2. ஓகேவா? ரெண்டையும் சேர்த்துறோம். சிடி தான் நம்மளுக்கு தெரியணும். ஏசி ப்ளஸ் ஏடி. ஓகேவா? ஏசி என்ன, 200 √3 ப்ளஸ் 200. ஓகேவா? இதில் வந்து 200 ரெண்டுமே பொதுவாக இருக்கா, அப்போ 200 எடுத்துடலாம், வெளியே எடுத்துடலாம். இதான் √3. இங்கே 200 எடுத்துட்டா இங்கே 1 வந்து மறைஞ்சிருக்குன்னு அர்த்தமா, அப்போ +1. ஓகேவா? அடுத்து வந்து இங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, √3க்கு என்ன மதிப்பு, 1.732 கொடுத்துருக்காங்களா. அப்போ இங்கே வந்து அதை அப்ளை பண்ணலாம். 200 1.732 +1. ஓகேவா? இதை ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகுனா, ப்ளஸ் பண்ணுறது வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் சொல்லிடுறேன். 1 வந்து இங்கே போடக்கூடாது. ஓகேவா? 1 வந்து இங்கே தான் போடணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே 0 தான் வரும். ஓகேவா? 1 வந்து இங்கே போடவே கூடாது. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், 2 3 7 ப்ளஸ் பண்ணுமா, அப்போ 2. 200 × 2.732. ஓகேவா? இது உங்களுக்காக நான் பெருக்கி காட்டுறேன். ஒவ்வொருத்தருக்கும் பெருக்கல் தெரியாது. ஓகேவா? அவங்களுக்கோசரம் இது. 0 அடுத்து 2ஆல். ஓகேவா? இப்போ வந்து 54 64 0. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கோம், புள்ளி இருக்குது 3 ஸ்தானம் தள்ளி. அதே மாதிரி 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாச்சு. ஓகேவா? அப்போது என்னென்னு வரும்னா, சிடியோட டிஸ்டன்ஸ் என்னென்னு வரும்னா 546.4 மீட்டர். ஓகேவா? 0 எடுக்க தேவையில்ல, சிடி கண்டுபிடிச்சாச்சா. இதுதான் இந்த ரெண்டு கப்பலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். அப்போ கீழே என்ன எழுதணும்னா, therefore distance between two ships 546.4 meter. Okay, thank you for watching.